ஹலோ எவ்ரிவான், டேஸ்டியான சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சில்லி இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன். ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம அதுக்கு பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம். தேங்காய் தண்ணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம், நிலக்கடலை, மிளகு, சீரகம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேங்காய் அதையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்சப்பொடி 1 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மிலே வச்சு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நமக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.